ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. ஜேவி மீடியா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ராகுனுடைய சாரமாற்றம் சிறப்பு பதிவு. கும்பலக்னத்திற்கு, கும்பராசிக்கு. இப்போ கும்பத்தில் தான் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது, சதயம். அந்த சதய நட்சத்திரத்தில் தான் ராகு போயிட்டு இருந்தார். இந்த ராகுவானவர் செவ்வாயாக மாறப்போகிறார். ஜூன் 30 அவிட்ட நட்சத்திரத்துக்கு சாரமாற்றம் அடைகிறார். இந்த மாற்றமானது உங்களுக்கு கும்பராசியில் 127 நாட்கள் நீடிக்கிறது. அதாவது நவம்பர் 25 வரைக்கும். இது ராகு தன்னுடைய ஆற்றல்ல இருந்து பின்னோக்கி வர்றதுங்கிறது ஒரு நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஏன்னா எதுவுமே சொந்த பலம்ங்கிறது வேற, தனக்கு பின்னால் இருக்கிற இடங்கிறது வேற. தனக்கு பின்னால் இருக்கிற இடம்ங்கிறது விரயம்னு சொல்லுவாங்க. விரயம்னா என்ன? செலவு, அலைச்சல், தேவையில்லாத ஒரு நம்மளை நாமளே வருத்திக்கிறது, சக்தியை இழக்கிறது, இதெல்லாம் விரயம். ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய அமைப்பு தான் ராகு. உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திலிருந்து 8ஆம் வீடான கன்னியிலேயோ 12ஆம் வீடான மகரத்திலேயோ ராகு இருந்தால், அந்த திசை நடந்தால் உங்களுக்கு அது நல்லதல்ல. அப்படி இல்லாமல் வேற எங்கே இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அது ஒரு மாதிரி மனமாற்றம், உங்களுக்கு ஃபீல்டு மாற்றம், இந்த துறை வேண்டாம் அந்த துறைக்கு போகலாம், இந்த மாதிரி ஒரு மாற்றம் தொழில் ரீதியாக ஏதோ ஒரு சேஞ்சை கண்டிப்பாக கொடுத்து தீரும். தொழிலுக்கு நல்லது தான், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் கூட இந்த ராகுக்கும் செவ்வாய்க்கும் இயல்பிலே 2 பேருக்கும் ஆகாது. கொஞ்சம் எமோஷனல் சண்டைக்கார கிரகங்கள். உலகத்துக்கே இது யுத்தங்களை கொடுக்கக்கூடியது, போர் பதற்றத்தை கொடுக்கக்கூடியது, ஃபைனான்ஸ் ட்ரபிளை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு சிக்கலில் இப்போ நமக்கு ஜென்மத்திலேயே நடக்குது. நம்ம ராசியிலேயே செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருந்தாலும் கூட இந்த ராகு செவ்வாய்க்கு உண்டான காம்பினேஷனை பார்க்கும்போது சுய பலத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுகிறது. அதனால் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளில் பிறருடைய ஆலோசனை கண்டிப்பாக தேவை. பதட்டம் வந்துடும். ஒரு பதட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு அது நெகட்டிவாக போயிடும். இப்போ ஒரு திருமண முடிவே எடுக்கிறோம், அவசரமாக செய்கிறது. பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, உடனே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறது. ஸோ இது மாதிரி பண்ணுறது இந்த உயிர் பற்றான பாவங்களில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்கிறத தான் இந்த ராகுவும் செவ்வாயும் செய்வாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒரு குழந்தை பிறப்பாகட்டும், அல்லது உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும், ஒரு கல்யாணம் உறுதி பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி உறவுகள் சார்ந்த வகையில் இப்போ பெற்றோர்கள் இருக்காங்க, பூர்வீக சொத்து இருக்குது, இது சம்மந்தப்பட்ட கேள்விகள், இது சம்மந்தப்பட்ட ஒரு அணுகுமுறை, இதில் எல்லாத்துலேயுமே ஒரு கலகம், குழப்பம் தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பதற்றம் வந்துடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவேசப்பட்டு பேச வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி, அதனால் அதை ரொம்ப ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உயிர் பற்றான தொழில்களில் தான் இருப்பீங்க. அதே உங்களுக்கு ராகு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொடர்பு கொண்டும் போது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவீங்க. கும்பராசியிலேயே இருக்கக்கூடிய ராகு உங்கள் ஜாதகத்தில் இருந்தார்னா நீங்கள் ஒரு ஐடி லைன்லேயோ ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரியோ நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருப்பீங்க. இந்த சர்வீஸில் ஒரு இடமாற்றம் அல்லது ஒரு கிரேடு மாற்றம், ஒரு கம்பெனி மாற்றம், ஊர் மாற்றம், இதெல்லாம் ஏற்படும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி கோபதாபத்தை குறைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் செவ்வாய் நமக்கு 10ஆம் அதிபதி. இந்த 10ஆம் இடம் என்பது ஈகோவை கொடுக்கக்கூடியது. என்னதுதான் சொல்லி ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கும். அந்த விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிருப்தி உண்டாகும். அப்படிங்கிறதுனால அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. மற்ற பலன்கள், இப்போ உங்கள் தொழில், பணவரவு, இதெல்லாம் உங்களுக்கு திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி நடக்கும். உங்களுக்கு ராகு திசை நடந்தால் மட்டும் உறவுகளில் பாதிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.